சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஆசைக்கு வந்து பெரிய தொகைக்கு இன்சூரன்ஸ் எடுத்துருவாங்க. இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டு ஒரு 2 வருஷம் கட்டுவாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் அவங்க வருமானத்தை தொடர்ந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா பெரிய தொகைக்கு ஆசைப்பட்டு எடுத்துட்டாங்க. செத்தா தானே பெரிய தொகை. எம்ப்ளாயி வந்து ஒரே ஒரு முறை அவருக்கு பிஎஃப் டிடக்ட் பண்ணியிருந்தா கூட அவர் இறந்துட்டாருன்னா அவருக்கு பேர் சப்ஸ்கிரைபர்னு பேர். அவர் இறந்துட்டாருன்னா அவருடைய குடும்பத்துக்கு, அதாவது அவருடைய மனைவிக்கு அவங்க ஆயுள் காலம் முழுக்க பென்ஷன். வந்தாலும் வரக்கூடும் என்கிற ஒரு ஆபத்தை தாங்க முடியாத சிலருக்கு, தாங்கக்கூடிய பலரும் அல்லது அந்த ஆபத்தை சந்திக்காத பலரும் கொஞ்சம் தொகை கொடுத்தே சரி செய்வது தான் இன்சூரன்ஸ். வணக்கம். வாரந்தோறும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் பொருளாதார நிபுணர் டாக்டர் சோமலியப்பன் அவர்களை சந்தித்து கேட்டுட்டு வரோம். இந்த வாரம் இன்சூரன்ஸ் குறித்து தான் அவர்கிட்ட கேட்க போகிறோம். வாங்க சார். வணக்கம். வணக்கம் சார். பொதுவாக இன்சூரன்ஸ் எடுக்கலைன்னா இவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாளுன்ற மாதிரியான அப்படி ஒரு பார்க்குற பார்வை இருக்குது. உண்மையிலே இன்சூரன்ஸ் ஏன் தேவை? இன்சூரன்ஸ் எடுத்தே ஆகணுமா? அது யாருக்கெல்லாம் தேவை சார்? இப்போ பொதுவாக இன்சூரன்ஸுங்கிறது இந்தியாவில் ரொம்ப குறைவான மக்களுக்கு தான் அறிமுகம் இருக்குது. இப்போ பெரும்பாலும் நம்ம வீடியோ பார்க்குறவங்களில் குறைவானவர்கள் நான் சொல்லலை. பொதுவாக ஒட்டுமொத்த இந்தியாவில் இன்னும் நிறைய பேருக்கு சாப்பாடே பிரச்சனையாக இருக்குது, போக்குவரத்து வசதிகள், வீடு, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் அவங்கெல்லாம் இந்த இன்சூரன்ஸுங்கிற ஒன்று அது ஏதோ கொஞ்சம் பணக்காரங்களுக்கானதுங்கிற மாதிரி, இதெல்லாம் கொஞ்சம் ஆங்கிலம் தெரிஞ்சவங்களுக்கு, விவரம் தெரிஞ்சவங்களுக்கானது, நமக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லைங்கிற மாதிரி இருக்காங்க. இன்னொரு பகுதி என்னென்னா, இந்த இன்சூரன்ஸுங்கிறது பெரும்பாலானவங்களுக்கு தெரிஞ்சது வண்டிக்கு எடுக்கிற இன்சூரன்ஸ் தான். அதுவும் நகர்ப்புறங்களில் தான் போலீஸ் செக் பண்ணுவாங்க. கிராமப்புறங்களெல்லாம் நான் பார்த்த லெவலில் டிராஃபிக் போலீஸ் உங்கள்கிட்ட வண்டியில் இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேட்குறதெல்லாம் ரொம்ப இல்லைன்னு தான் சொல்லணும், குறைவுன்னு கூட கிடையாது. எப்போயாவது விபத்துக்கு பற்றி ஏற்பட்டுடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஓட்டுநருக்கு லைசன்ஸ் இருக்கா, வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்காங்கிற கேள்விகள் வருது. அப்போ தான் இன்சூரன்ஸ்னால் என்னென்னு அவங்களுக்கு தெரியுது. பெரும்பாலானவங்க என்ன நினைக்கிறாங்க, வண்டிக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறதே கூட ஒரு சுமை, அது தவிர்க்கப்பட வேண்டிய செலவு, அவர்கள் மேலே திணிக்கப்பட்டிருக்கிற ஒரு சிரமம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா பெரும்பாலும் அவங்க கிளைம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அது இடித்தா கூட அவங்களே போய் ஏதோ டிங்கரிங் கடையில் பார்த்துட்டு போயிடுறாங்க. அதை பற்றி அந்த ஈகோ சிஸ்டம் எல்லா இடத்துலையும் இல்லாததுனால. இப்போ இன்சூரன்ஸை 2 பெரிய வகைகளாக பிரிக்கலாம், அல்லது 3 வகைகளாக பிரிக்கலாம், 4ஆக கூட பிரிக்கலாம். ஒன்று வெஹிக்கிள் இன்சூரன்ஸ், நம்ம பார்த்த மாதிரி வாகனங்களுக்கானது. பெரிய வாகனங்கள், சின்ன வாகனங்கள் எல்லாத்துக்குமே மோட்டார் வாகன சட்டத்துப்படி நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்தால் ஆகணும். அது உங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா நீங்கள் வண்டியில் போய் யாரையா இடிச்சிங்கன்னா அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும். அந்த தொகையை கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு ஒர்த்து இல்லைன்னா அவருக்கு காம்பன்சேஷன் கிடைக்காம போயிடும். அதனால அதை கொடுக்குறதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி தான் இன்சூரன்ஸ். நீங்கள் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் தொகை எடுத்துருக்கீங்களோ அதுக்கு உண்டான அளவுக்கு அவன் கொடுத்துருவான். குறைஞ்சபட்சம் அது வரும். அதனால தான் ரோட்டில் ஓடுற வண்டிகளுக்கு இன்சூரன்ஸ் வேணுங்கிறாங்க. அது எடுக்கிறவருக்கும் நல்லது, அடிபடுறவருக்கும் ரொம்ப நல்லது, அது தேவை. 2வது இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஆயில் இன்சூரன்ஸு, பெரிய ஆயில் இன்சூரன்ஸு. ஆயில் இன்சூரன்ஸ்னால் லைஃபுக்கு. ஒரு மனுஷன் வாழறான், சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கான், அவன் இறந்து போயிட்டான்னா அவனுக்கு இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா அவங்க எவ்வளோ தொகைக்கு இன்சூரன்ஸ் எடுத்தாங்களோ அந்த பணம் அந்த குடும்பத்துக்கு கிடைக்கும். இது லைஃப் அப்படின்னு சொல்கிறோம். 3வது வகை இது மெடிக்கல் இன்சூரன்ஸ். இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸில் ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி ஒரு தேவை இருந்துச்சுன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் பெரிய செலவுகள் அவங்க சிரமப்படாமல் இருக்கிறதுக்கு இன்சூரன்ஸ் எவ்வளோ தொகை எடுத்திருக்காங்களோ அவ்வளோ தொகை ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க கொடுத்துருவாங்க. ஒரு 50,000க்கு செலவாச்சு ஒரு முறை ஹாஸ்பிட்டல் ஆகின்னா அவங்களுக்கு 50,000க்கு இன்சூரன்ஸ் இருந்தால் இன்சூரன்ஸ் கம்பெனியே கொடுத்துரும். இவங்க கட்டுற ப்ரீமியம் 500 ரூபா 700 ரூபா தான் இருக்கும். ஆனால் பல வருடங்களாக கட்டிகிட்டு இருக்கலாம், இல்லை கட்ட ஆரம்பித்த உடனே அடிபடலாம், விபத்தாகலாம், எது வேணால் வரலாம் இல்லைங்களா. இது மெடிக்கல் இன்சூரன்ஸ். 4வது இன்சூரன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ்னு பேர். அந்த ஜென்ரல் இன்சூரன்ஸில் கட்டிடங்கள், கடைகள், அது மாதிரி இதை ஃபயரு, பக்லரி, திருட்டு போகிறதுலேருந்து, நம்ம நகையெல்லாம் பெருசாக திருட்டு போன போது கூட அவங்க இன்சூர் பண்ணியிருப்பாங்க, வந்துடும்லாம் நம்ம பேசி கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. அப்போ அவங்க வைத்திருக்கிற பொருள் ஏதாவது ஒரு விதத்தில் காணாமல் போயிட்டாலோ, திருடு போயிட்டாலோ, அழிந்து போனாலோ, அது மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கான காம்பன்சேஷனை அவங்க கொடுத்துருவாங்க. இப்போது பல பேர் ஒன்றா சேர்ந்து எப்போயாவது வந்தாலும் வரலாம்ங்கிற ஒரு ஆபத்தை சமாளிக்கிறதுக்காக ஆளுக்கு கொஞ்சம் 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 பணம் கொடுத்துட்டே வர்றது. நான் ஒரு நிறுவனத்தில் பிஹெச்எல்ல முன்னாடி வேலை பார்த்தேன், பாரதி எலக்ட்ரிக்கல்ஸுங்கிற ஒரு நிறுவனத்தில். அங்கே ஒரு சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் இன்சூரன்ஸ் இல்லை, இன்சூரன்ஸ் மாதிரி ஒன்று இருந்தது எனக்கு நினைவு வருது. என்னுடைய இன்சூரன்ஸ் புத்தகத்தில் கூட நான் அதை குறிப்பிட்டிருக்கேன். அல்ல பணம்
8 பாகம் 8 இன்சூரன்ஸில். அதாவது அப்போது வந்து 14,000 ஊழியர்கள் நான் வேலை பார்த்த போது 1991 to 99 திருச்சியில் இருந்தப்போ 14,000 ஊழியர்கள் திருச்சியில் டெத் ரிலீஃப் ஃபண்டுன்னு வச்சுருப்பாங்க. அப்போது வந்து யாராவது ஒரு எம்ப்ளாயி இறந்துட்டாருன்னா ஒவ்வொரு தொழிலாளியும் ₹1 கொடுக்கணும். அவங்க சம்பளம் வந்து ₹2,000 8,000 10,000 இருக்கும். அப்போது 90ஸ்ல ஆளுக்கு ₹1 கொடுக்கணும். அப்போ நாங்கள் சம்பள ஸ்லிப் வந்தோன்னே பார்ப்போம், ₹6 டிஆர்எஃப்பில் பிடிச்சிருக்காங்க. டெத் ரிலீஃப் ஃபண்டுனா யாரோ 6 பேர் 14,000 பேரில் இறந்துருக்காங்க சர்வீஸ்லன்னு தெரியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் ₹6 பிடிச்சிருக்காங்க. சில மாதம் ₹2 பிடிப்பாங்க, ஒரு மாதம் சில மாதங்களில் பிடிக்க மாட்டாங்க. அப்போது அந்த ₹1 ₹2 எல்லார்ட்டேருந்து வாங்குகிற பணம் வந்து அந்த குடும்பத்துக்கு 14,000 கொடுக்கப்படும். இப்போ கொடுக்குறவங்களுக்கும் சிரமம் இல்லை, அவங்களுக்கும் என்னென்னா அவங்க இறந்து போனால் இதே மாதிரி 14,000 வருங்கிற ஒரு நம்பிக்கை, இறக்கலைன்னா வாழ்க்கையே கிடைச்ச நிம்மதி, ஆசீர்வாதம் அப்படி எடுத்துக்கிறாங்க. அப்போது 14,000 பேரும் ஒன்றா சேர்ந்து துரதிருஷ்டசாலியான 4-5 பேர்களுக்கு ஆளுக்கு ₹1 மட்டுமே கொடுத்து, ஆனால் அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய தொகை கொடுக்கறது இன்சூரன்ஸ். இது வந்து அதனுடைய ஆரம்பமே அப்படி தான் இருந்தது. முதலெல்லாம் வந்து கப்பலில் அரிசி போகும், 10 கப்பல் 20 கப்பல் 30 கப்பல் போகிறதுல ஒரு கப்பல் அடிபட்டுரும். அந்த ஒரு கப்பலுக்கு மட்டும் கவுந்துரும், ஏதாவது ஆகிடும், பெரிய நஷ்டம். அப்போ தான் முடிவு பண்ணாங்க, ஒன்று பண்ணுங்கப்பா, 20 கப்பலும் சேர்ந்து ஆளுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுங்க, அந்த பணத்தை நாங்கள் வச்சுக்கிறோம். ஏதாவது கப்பல் முழுகுச்சுன்னா அந்த பணத்தை அவனுக்கு கொடுத்துருவோம். 20 பேரும் சேர்ந்து கொடுக்குற போது ஆள் கொஞ்சம் கொடுத்தா போதும், ஆனால் அவனுக்கு தொலைஞ்சது மொத்தமும் கிடச்சிரும். அப்படி ஆரம்பித்து தான் உலகத்தில் இன்சூரன்ஸ் கான்செப்ட்டு. அதுதான் இன்றைக்கி லைஃப் இன்சூரன்ஸ்லேயும். நம்ம ஏதோ ஒரு கொஞ்சம் பணம் கட்டுறோம், எல்லோரும் நல்லாயிருக்கும், ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. அந்த வயதுக்குள்ளே ஏதாவது ஆச்சுன்னா கட்டின பணம் குறைவாக தான் இருக்கும், ஆனால் கிடைக்கிற பணம் பெரிய தொகையாக இருக்கும். அது அந்த குடும்பத்துக்கு உதவும். எதுவும் ஆகலைன்னா நமக்கு ஒன்றும் நட்டம் கிடையாது. நம்ம சின்ன தொகையை தான் கட்டணமாக கட்டிகிட்டு வரோம். அது வண்டிக்கும் பொருந்தும், ஆயில் காப்பீட்டுக்கும் பொருந்தும், கடைகளுக்கும் பொருந்தும். பெரிய பொருள் நட்டமான தனி முதலாளியால் தாங்க முடியாது. இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தாருன்னா அதில் வந்துடும். ஆனால் இன்சூரன்ஸுக்கு என்று கட்டுப்பாடுகள் இருக்குது. இப்போ கடையிலன்னா நீங்கள் வந்து கடையை பத்திரமா வச்சுருக்கணும், ஒழுங்காக பூட்டிகிட்டு போகணும், சிசிடிவி கேமரா இருக்கணும், அதெல்லாம் இருந்தால் தான். சும்மா தான் நான் வச்சுட்டு போவேன், தொலைஞ்சு போனால் வந்துடுவான்னா தரமாட்டான். அது மாதிரி ஜென்ரல் இன்சூரன்ஸில் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. ஆயில் இன்சூரன்ஸில் பெரும்பாலும் நிறைய தெரிஞ்ச நோய் இருக்கவங்களுக்கோ ரொம்ப வயதானவங்களுக்கு கொடுக்க தயங்குவாங்க. மற்றபடி மெடிக்கல் செக்கப் பண்ணிவிட்டு, பெரிய தொகைகளாக இருந்தால் மெடிக்கல் செக்கப் பண்ணிட்டு, இல்லைன்னா பண்ணாமலே கூட கொடுத்துருவாங்க. ஆக இன்சூரன்ஸ் என்பது வந்தாலும் வரக்கூடும் என்கிற ஒரு ஆபத்தை தாங்க முடியாத சிலருக்கு, தாங்கக்கூடிய பலரும் அல்லது அந்த ஆபத்தை சந்திக்காத பலரும் கொஞ்சம் தொகை கொடுத்தே சரி செய்வது தான் இன்சூரன்ஸ். சார், அந்த மாதிரி இப்போ நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் பற்றிலாம் சொன்னீங்க. லைஃப் இன்சூரன்ஸ் வந்து எல்லாராலையும் வந்து எடுக்க முடியுமா? அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா சார்? எல்லோரும் எடுக்கலாம். அதாவது வந்து அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பார்ப்பாங்கன்னா, கடன் மாதிரி தான். இப்போ எடுக்கிறவருக்கு வருமானம் இருக்கா, அதுக்கு தக்க அவர் எடுக்கிறாரான்னு பார்ப்பாங்க. இப்போது வந்து ஒருத்தருக்கு மாதம் 5,000 தான் சம்பளம், ஒரு வருஷமெல்லாம் 60,000 தான் சம்பளம் அப்படின்னா, அவர் ₹1,00,00,000 எல்லோரும் எடுக்கிற மாதிரி நானும் எடுக்கிறேன்னா அவருக்கு தரமாட்டாங்க. ஏன்னா அந்த ₹1,00,00,000 ப்ரீமியத்தை அவரால் கட்ட முடியுமான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எதனால் திடீர்னு 1 கோடிக்கு எடுக்கிறாரு அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. அந்த காரணங்கள்னால அவங்க பார்க்குறது வந்து பொதுவாக ரெக்கமெண்டடே என்னென்னா, ஒருவர் அவருடைய வருமானத்தை போல் 100 மடங்கு. இப்போ நான் சொன்ன வந்து ₹5,000 வருமானம் அப்படின்னு சொன்னால், அவருக்கு வந்து 5,000 × 100ங்கிறது ₹5,00,000. அவர் ₹5,00,000 வரைக்கும் அவர் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். வெளிநாடுகள்லாம் வந்து அதை ஒரு 200 மடங்குங்கிறாங்க. 200 மடங்குன்னு சொன்னீங்கன்னா 10 லட்சம் வரைக்கும் எடுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வருமானம் கூடின பிறகு இன்னொரு பாலிசி எடுத்துக்கலாம். அதுக்குண்டான ப்ரீமியம் அவர் கட்ட முடியும் அந்த வருமானத்துக்குள்ளார. அதே மாதிரி அந்த குடும்பத்துக்கு அந்த 5 லட்சம் 10 லட்சங்கிறது அவங்களுடைய வருமானத்தை திருப்பி கொடுக்குற அளவுக்கு அது போதுமானதாக இருக்கும். அப்படி தான் ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. வருமானத்தை பார்த்து ஒருத்தருடைய இதை பார்த்து தான் கொடுப்பாங்க. அவங்களால ஏன்னா கட்ட முடியாமல் போனால் அவங்களுக்கும் நஷ்டம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஆசைக்கு வந்து பெரிய தொகைக்கு இன்சூரன்ஸ் எடுத்துருவாங்க. இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டு ஒரு 2 வருஷம் கட்டுவாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் அவங்க வருமானத்தை தொடர்ந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா பெரிய தொகைக்கு ஆசைப்பட்டு எடுத்துட்டாங்க, செத்தா தானே பெரிய தொகை. அப்போது இவங்களுக்கு வந்து அதுக்காக சாக முடியாது. அப்போ என்ன பண்ணுறது, இதனடா கட்டிக்கினே இருக்க வேண்டியதாக இருக்குது, சரி வந்தால் பார்த்துக்கலாம் விடு, இதுக்கு மேலே நம்மளால் கட்ட முடியாதுன்னு விட்டுருவாங்க. அப்படி விட்டுட்டா 3 வருஷத்துக்கு முன்னாடி நிறுத்தினாலோ 5 வருஷத்துக்குள்ளார நிறுத்தினாலோ அது வந்து ரொம்ப குறைந்த தொகை தான் திரும்பி கிடைக்கும். ஏன்னா அவங்க அந்த காபந்தை கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து ஒரு சேவிங்ஸ் போர்ஷன் இருந்தால் அதுதான் திரும்பி வரும். டேர்ம் இன்சூரன்ஸில் எதுவும் திரும்பி வராது. அதனால் தொகை எடுக்கிற போதே ரொம்ப ஆவலாக பெரிய தொகைக்கு எடுக்க வேண்டாம். சமாளிக்கக்கூடிய தொகை, நம்ம கட்டக்கூடிய தொகைக்கு தான் எடுக்கணும். அந்தளவுக்கு ஒரு துர்பாக்கியம் நேர்ந்ததுன்னா அதுக்கு உண்டான பணம் வந்தால் போதும்னு நினைக்கணும். ஸோ அதனால் வருமானம் இருப்பவர்களுக்கு, உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ குடும்ப பெண்களாக இருக்காங்க, அவங்களுக்கு வருமானமே இல்லை,
அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் தேவை கிடையாது. இன்சூரன்ஸுங்கிறதே வருமானம் நின்று போனால் அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு வருமானம் உண்டாக்குவது போல ஒரு முதலை உருவாக்க வேண்டும். அந்த முதலை இன்சூரன்ஸ் நிறுவனம் கொடுக்கும். இப்போ 5000 சம்பாதிக்கிறவர் 1 வருஷம் 2 வருஷம் கழித்து ஏதோ ஆயிடுது அவருக்கு. அப்படின்னா என்ன ஆகும், அந்த குடும்பத்துக்கு 5 லட்ச ரூபா கிடைக்குதுன்னா அந்த 5 லட்ச ரூபாயை கொண்டு அவங்க பேங்க்கில் போட்டு வச்சாங்கன்னா அல்லது வட்டிக்கு விட்டாங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணாங்கன்னா ஒரு 10% அவங்களால திரும்பி அதுலேருந்து எடுக்க முடிஞ்சதுன்னா 5 லட்சத்துக்கு 10%ங்கிறது 50,000. 50,000ங்கிறது ஒரு வருஷத்துக்கு. அப்போது கிட்டத்தட்ட மாதத்துக்கு 4400 அப்படி வந்துடும். 5000 சம்பாரிச்சிட்டு இருந்தார். இன்சூரன்ஸ் அந்த தொகையிலேருந்து வர்ற வருமானம் மட்டுமே ஒரு 4400 4000 வந்துடுது. அந்த குடும்பம் சமாளிச்சுக்கும் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துருந்ததுனால. இதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எம்ப்ளாயீஸ் எங்கே ஜாயின் பண்ணாலும் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆக்ட் 1952ல், அதாவது வந்து 20 பேருக்கு மேலே வேலை செய்கிற நிறுவனங்கள் எல்லாத்துலேயுமே பிஎஃப் கட்டாயமாக கொடுக்கணும்னு சட்டம் இருக்குது. அதில் எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று வச்சுருக்காங்க. எம்ப்ளாயி வந்து ஒரே ஒரு முறை அவருக்கு பிஎஃப் டிடக்ட் பண்ணியிருந்தால் கூட அவர் இறந்துட்டார்னா அவருக்கு பேர் சப்ஸ்கிரைபர்னு பேர். அவர் இறந்துட்டார்னா அவருடைய குடும்பத்துக்கு பிஎஃப்லேருந்து, அதான் அவருடைய மனைவிக்கு அவங்க ஆயுள் காலம் முழுக்க பென்ஷன். அது தொகை குறைவாக இருக்குன்னு வைங்க, ஆனால் ஒரு தொகை வரும். அது தவிர அந்த அம்மா இறந்துட்டாங்கன்னா ஒரு 5 வருஷத்தில் இறந்துட்டாங்க. ஆனால் குழந்தைங்க 18 வயசுக்கு கம்மியாக இருக்காங்க, பையன் வேலைக்கு போகல, பொண்ணு கல்யாணம் ஆகலை, 18 வயசுக்கு கீழே இருக்குது அப்படின்னா அம்மாவுடைய பென்ஷனை 2 பேருக்கும் பிரித்து பாதி பாதியாக கொடுப்பாங்க. அதுக்கு பேர் ஃபேமிலி பென்ஷன்னு பேர். ஒரு ஆள் எம்ப்ளாயி கட்டிக்கிட்டே இருக்கார் பணத்தை, அவர் சர்வீஸில் இறந்துட்டா இது இல்லைன்னா அவருக்கு பென்ஷன் கிடைக்கும். அதனால் ஒரு பென்ஷன் சின்ன லெவலில் இருக்குது. அப்புறம் இன்னும் நிறைய இடங்களில் பிஎஸ்என்எல் அந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் நீங்கள் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு இன்சூரன்ஸ் அது சொல்கிறாங்க. அப்புறம் அரசாங்கத்தினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய பென்ஷன் ஸ்கீம்லாம் சில இருக்குது. அதெல்லாம் சின்ன சின்ன தொகைகள் நம்ம தனியாக எடுத்துக்கிறத பற்றி இதில் பேசுகிறோம். ஓகே சார் சார் அது மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் பற்றி சொன்னீங்க, டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களா சார்? ஆமாம், இப்போ நம்ம வந்து பொதுவாக இன்சூரன்ஸ்னு பார்த்தோம், 5 வகைன்னு பார்த்தோம். அதில் வந்து 1 லைஃப் இன்சூரன்ஸ்னு பார்த்தோம். அந்த லைஃப் இன்சூரன்ஸில் 2 வகை இருக்குது. லைஃப் இன்சூரன்ஸில் ஒன்றுக்கு பேர் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ்னு பேர், இன்னொன்று வந்து என்டோமெண்ட் பாலிசின்னு பேர். மிச்சம் சைல்டு அது இதெல்லாம் வந்து யூலிப்புங்கிறதெல்லாம் அதெல்லாம் பேசிக்காக டிஃப்ரென்ஸுங்கிறது இல்லை. அதெல்லாம் வந்து வேறு டிசைன்ஸ், அதை அப்புறம் பார்க்கலாம். இது பேசிக்காக வந்து ஒருத்தர் கட்டுற தொகை, இப்போ 5000 ரூபாய்க்கு ஒருத்தர் எடுத்துருக்கிறாரு, மாதம் 100 ரூபா கட்டுறாரு இல்லை 50 ரூபா கட்டுறாருன்னா அவருடைய 50 ரூபா பணத்துலேருந்து அவர் கட்டுற அதுக்கு பேர் ப்ரீமியம், மாத ப்ரீமியமோ குவார்ட்டர்லியோ ஆஃப் இயர்லியோ ஆனுவலோ கட்டலாம், நம்மளுடைய விருப்பம். நம்ம கட்டுற ப்ரீமியத்துலேருந்து ஒரு தொகையை எடுத்து அவங்க இன்சூரன்ஸுன்னு இன்னொரு கம்பெனிக்கு கட்டிடுவாங்க, ரீஇன்சூரன்ஸ். அவங்க பண்ணிட்டாங்கன்னா ஏதாவது நடந்ததுன்னா அவன்கிட்ட பணத்தை வாங்கி நம்ம கொடுத்துருவாங்க. அது வந்து இன்சூரன்ஸுக்கான பணம். மேற்கொண்டு நம்ம கட்டுற ப்ரீமியத்துலேருந்து ஒரு தொகையை சேமிப்பாக வச்சுக்கிறாங்க. சேமிப்பாக வச்சுக்கிட்டு அதுக்கு வருஷம் போனஸ் கொடுக்குறாங்க. அது பற்றி தகவல்லாம் வரும், நமக்கு மெயில் வரும், இல்லைனா லெட்டர் வரும். அந்த போனஸ்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு ஒருத்தர் இறந்தே போகலை, 60 வயசு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கிறாரு. 60 வயசுக்கு அப்புறம் அவர் கையில் கொடுக்குற பணம் கொடுக்குற பொழுது இன்சூரன்ஸ் பீரியட் முடிஞ்சிடுச்சு, நீங்கள் நல்லா இருக்கீங்க, இன்சூரன்ஸ் பணம் வராது. ஆனால் உங்கள் ப்ரீமியத்துலேருந்து ஒரு பகுதி பணத்தை சேர்த்து வச்சாங்க இல்லையா, அது ஒரு வட்டி போட்டு போனஸோடு சேர்த்து உங்கள் கையில் ஒரு தொகையாக கொடுப்பாங்க. அதுதான் என்டோமெண்ட். என்டோமெண்ட்னா ஒரு சேமிப்பு தொகை மாதிரி. அந்த பாலிசி தான் இந்தியாவில் வந்து 1990 2000 வரைக்கும் பெரிய லெவலில் எல்ஐசி மட்டுமே செஞ்சதுனால அதை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லோரும் என்டோமெண்ட்டு கட்டுவோம். அதற்கப்புறம் தான் வெளிநாடுகள்லாம் நிறைய ப்ரைவேட் இன்சூரன்ஸு, டேர்ம் இன்சூரன்ஸுன்னு வச்சுருந்தாங்க. அவங்களுடைய அணுகுமுறை என்னென்னா, நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் கட்டுற போது எதுக்குங்க சேமிப்பெல்லாம், சேமிப்பு பண்ண தனியாக பண்ணிக்கோங்க, நாங்கள் வெறும் இன்சூரன்ஸ் கொடுக்குறோம். அப்போ வண்டிக்கு நம்ம இன்சூரன்ஸ் கட்டணும்னா என்ன, வண்டிக்கு இன்சூரன்ஸ் கட்டினா அதில் சேமிப்பெல்லாம் கிடையாது. இந்த வருஷம் 2025 மார்ச் வரைக்கும் கட்டியிருக்கோம் இன்சூரன்ஸ், ஒரு வருஷத்துக்கு இருக்குன்னா 25 மார்ச்சோட முடிஞ்சு போச்சு. ஆக்சிடென்ட் ஆகலைன்னா ஒன்றும் கிளைம்லாம் கிடையாதுன்னா நமக்கு பணம் திரும்பி வராது, போச்சு. திருப்பி நம்ம 1 ஏப்ரல்லேருந்து இன்னொரு பாலிசி எடுத்து நம்ம கட்டணும். அடுத்த மார்ச் 31 வரைக்கும் எது நடந்தாலும் அந்த பணம் கிடைக்கும். கிடைக்கலன்னா அந்த பணமும் போச்சு. அதனால தான் அது குறைஞ்ச தொகையாக இருக்குது. பெரிய தொகை கிடைக்கும், ஆனால் கட்டுறதுக்கு குறைஞ்ச தொகை. அப்போது அதுக்கு பேர் வந்து அந்த குறிப்பிட்ட காலகட்டம், டேர்ம்னு சொல்கிறோம்ல, 1 இயர் டேர்ம், 2 இயர் டேர்ம் மாதிரி. இன்சூரன்ஸ், வெஹிக்கிள் இன்சூரன்ஸுக்கு இருக்கிற டேர்ம் 1 இயர்னால் இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 5 இயர், 10 இயர், 20 இயர், 15 இயர், 30 இயர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், வயசை பொறுத்து, உங்களுடைய பிரியத்தை பொறுத்து. அந்த டேர்முக்கு வரைக்கும் நீங்கள் கட்டினா போதும் ப்ரீமியம். அப்போ ஏதாவது நடந்ததுன்னா பணம் கிடைக்கும், ஆனால் எதுவும் நடக்கலைன்னா பணம் கிடைக்காது. இதுலேயும் பணம் கொடுக்குற மாதிரிலாம் சில டிசைன் பண்ணியிருக்கானுங்க, அதை விட்டுருவோம். பேசிக்காக டேர்ம் இன்சூரன்ஸ்னால் அதுக்கு பேர் பியூர் இன்சூரன்ஸு. அதில் கட்டுற காலத்திற்கு காபந்து உண்டு, அந்த காலம் முடிந்து விட்டால் பணம் எதுவும் திரும்ப வராது. அந்த காரணத்தினால், அதில் சேமிப்பு இல்லாத காரணத்தினால் கட்ட வேண்டிய தொகை குறைவாக இருக்கும்.
அப்போ நம்ம அந்த 5000 ரூபா ஒருத்தரை பார்த்தோம்ல, 5000 ரூபா உதாரணத்தில் ஒருத்தர் என்டோமெண்ட் பாலிசி எடுத்தாருன்னா அவர் 5 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு கட்டுற ப்ரீமியத்தை என்டோமெண்ட் பாலிசியாக கட்டாமல் டேர்ம் இன்சூரன்ஸாக கட்டினார்னா அவர் 10 லட்ச ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுத்துடலாம். அதே அவர் கட்டுற தொகைக்கு. நான் ஒரு உதாரணத்துக்காக டபுள்னு சொல்கிறேன். கூடுதல் குறைச்சலாக இருக்கலாம், நிச்சயமாக கூடுதலாக இருக்கும். எவ்வளோ கூடுதலுங்கிறது கேல்குலேஷனில் இருக்குது, வயசை பொறுத்தெல்லாம் இருக்குது. நம்ம சேமிப்புன்னா எதுக்கு போய் இன்சூரன்ஸ் கம்பெனியில் பணத்தை கொடுத்து 5% 6%க்கு அவங்க கொடுக்குறத நம்ம வாங்கிக்கணும். நம்ம பாட்டு தனியாக அதை மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ தங்கத்துலேயோ அல்லது ஸ்டாக்ஸ்லேயோ நமக்கு தெரிஞ்ச வகையில் நம்ம அதை சேமிச்சுக்குவோம். இன்சூரன்ஸை மட்டும் இன்சூரன்ஸ் கம்பெனியில் எடுப்போம். அப்படிங்கிற பொழுது குறைந்த தொகைக்கு பெரிய அளவு இன்சூரன்ஸ் எடுக்க முடியும், அது கட்டக்கூடியதாக இருக்கும். அதுக்கு பேர் டேர்ம் இன்சூரன்ஸு. பெரும்பாலும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். என்டோமெண்ட்டுங்கிறது பெரிய பணக்காரர்கள் எடுக்கலாம், ரொம்ப பெரிய பணக்காரர்கள் எடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு ப்ரீமியம் பற்றி கவலை இல்லை. 2 கோடி ரூபாய்க்கு எடுத்து என்டோமெண்ட் எடுத்து அதுக்கு ப்ரீமியம் கட்டணும்லாம் அவங்க கட்டுவாங்க. நம்ம 2 கோடிக்கு எடுக்கணும்னா அவங்கள அளவுக்கு ப்ரீமியம் தொகை கட்ட முடியாதுங்கிறதுனால குறைஞ்ச ப்ரீமியத்துக்கே நம்ம கட்டணும்னா டேர்ம் தான் எடுத்துக்கணும். நமக்கும் இன்சூரன்ஸுங்கிறது ஆபத்து வந்தால் தானே சந்திக்கிறதுக்கு, அதுக்கு டேர்மே போதும். என்டோமெண்ட்டுங்கிறது வேறு. ஆனால் பல பேர் இன்சூரன்ஸ் கட்டுறதை ஒரு முதலீடாக பார்க்குறாங்களா சார்? அது சரியான பார்வை தானே? அதாவது முதலீடுங்கிறத விட அது பாதுகாப்பு தான். அது முதலீடுன்னு இந்த யூலிப்னு ஒன்று வச்சாங்க 2006-7 அதை அறிமுகப்படுத்தி, யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான்னு சொல்லிட்டு, நீங்கள் கட்டுற பணத்தை நான் சொன்ன ஒரு பகுதி சேமிப்பு ஒரு பகுதி இன்சூரன்ஸுங்கிறதுல சேமிப்பு பகுதியை சும்மா 5% 6%க்கு போடாமல் நாங்கள் பங்குகள் வாங்கி அந்த தொகையை பெருசாக்கிடுறோம் அப்படின்னு பங்குச்சந்தை ரொம்ப உயர்ந்துகிட்டு இருக்க போது அந்த யூலிப் பிளான் ரொம்ப பிரபலமாக இருந்தது. அதை பார்த்துட்டு அதை இன்சூரன்ஸ்னு கூட தெரியாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நினச்சி நிறைய பேர் அதை வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் தொடர்ந்து கட்ட முடியாமல் நிறுத்திட்டாங்க. அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வந்தது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வேறு. நீங்கள் பாயசம் சாப்பிட்டா தனியாக சாப்பிட்ணும், ரசம் சாப்பிட்டா தனியாக சாப்பிட்ணும், ரெண்டையும் கலந்து சாப்பிட்டா எப்படி இருக்குங்கிற மாதிரி தான் இன்சூரன்ஸையும் இதையும் ஒன்று சேர்க்கறதுங்கிறது. 2 நல்ல பண்டம் தான், தனித்தனியாக பண்ணிக்கலாம். இதனுடைய சுவை முழுக்க இதில் கிடைக்கும், அதோட சுவை முழுக்க அதில் கிடைக்கும். ஒரே நபர் ஒரு 2-3 இன்சூரன்ஸ் பாலிசியில் பணம் கட்டுறது சரியான முறை தானே சார்? அது சரியான முறை தான். அவங்க கொடுக்குற பொழுது அவங்க பார்க்குறாங்க. அவன் ஏன்னா ஒரு 2-3க்கும் அவர் பணம் கட்டுறாருல்ல, அவர் பணம் கட்டுறாரு. அதை கொடுக்குற போது இப்போ எல்லாம் எல்லாமே இப்போ ஆதார் நம்பரு பேன் நம்பர்லாம் இருக்கிறதுனால 2வது இன்சூரன்ஸ் பாலிசி 3வது இன்சூரன்ஸ் பாலிசி கொடுக்குற போது அவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே என்ன எடுத்திருக்காங்கங்கிறது தெரியும். அது தவிர ஒருத்தர் அவருக்கு வாழ்க்கை முழுவதுக்கும் தேவையான பாலிசியை ஒரே முறையில் அவர் எடுத்துட முடியாது. ஒருத்தர் 23 வயசாகுது, வேலைக்கு போயிருக்காரு, ஒரு 5 லட்சத்துக்கு எடுக்கிறாரு. 28 வயசாகுது, 30 வயசாகுது, அவருடைய சம்பளம் 2 மடங்கு ஆகிடுச்சு, அவருடைய குடும்ப தேவைகள் அதிகமாக இருக்குது. அப்பயும் பழைய இன்சூரன்ஸ் அவருக்கு போதாது, வருமானமும் கூட இருக்குது, தேவையும் கூட இருக்குது. இன்னொரு பாலிசி எடுப்பார், 35 வயசில் இன்னொரு பாலிசி எடுப்பார். இந்த மாதிரி பாலிசிகள் எடுக்கலாம். வரி கட்டுறதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா சார்? முதலையெல்லாம் இந்த இன்சூரன்ஸ் பற்றி ரொம்ப ஒரு தெரியாத காரணத்தினால சம்பளம் வாங்குறவங்களாம் கட்டாயமாக டேக்ஸ் கட்டி ஆகணும்னு இருந்தது. இந்த அளவுக்கு அவ்வளோ கண்காணிப்பு இல்லை. அப்போது சேலரி வாங்குறவங்களுக்கு மட்டும் நிறுவனம் பிடிச்சி கட்டிடணும். அப்போ நிறுவனம் என்னங்கன்னா அந்த ஓல்டு ரெஜிமில் அப்போயெல்லாம் வெறும் ஓல்டு ரெஜிம் மட்டும்தான். நீங்கள் 80C செக்ஷனில் பெனிஃபிட் வேணும்னா குறிப்பிட்ட சேமிப்புகள் செய்தால் உங்களுக்கு வரி விலக்கு கிடைக்கும். அதில் ஒன்று இன்சூரன்ஸு. அதனால நீ வரி உனக்கு சம்பளத்தில் பிடிக்க போகிறாங்க, அதுக்கு பதிலாக இன்சூரன்ஸ் எடுத்துடலாம்பாங்க. அதனால் இன்சூரன்ஸுங்கிறது அந்த தேவையை நினைக்காம வரி சேமிப்புக்காக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இப்போ ரொம்ப மாறிடுச்சு. இப்போ அப்படி இல்லை. இன்சூரன்ஸ் நிறுவனங்களை தேர்வு செய்கிறப்ப அரசு நிறுவனங்களை தேர்வு செய்கிறது சரியானதாக இருக்குமா, இல்லை தனியார் நிறுவனங்களை தேர்வு செய்கிறது சரியா சார்? வங்கிகளில் தனியார் இருக்குது, அரசு இருக்குது. நீங்கள் ப்ரைவேட் பஸ் இருக்குது, கவர்மெண்ட் பஸ் இருக்குது. 2லேயும் ஒவ்வொன்றிலையும் அதற்கு உண்டான அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் நம்ம என்ன பார்க்கணுன்னா, முன்னாடிலாம் எல்ஐசி மட்டும் இருந்தது, அது முழுக்க முழுக்க அரசாங்கத்துக்கிட்ட இருந்தது. இப்போ கொஞ்சம் பங்குகளை அவங்க தனியாருக்கும் கொடுத்துருக்காங்க. அதனாலேயே நிர்வாகம் மாறிடாது, அது தொடர்ந்து அரசு நிறுவனமாக தான் இருக்குது. தனியார் நிறுவனங்கள்ங்கிறது ஒரு தப்புன்னு சொல்ல முடியாது. நம்ம தனியார் நிறுவனங்கள் எல்லாமே ஏமாற்றிட்டு ஓடிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கண்காணிப்பு ஆணையங்கிற IRDA, இன்சூரன்ஸ் ரெகுலேஷன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிங்கிறது கண்காணிப்பு ஆணையம் எல்லாரையும் ஒரு மாதிரி தான் கண்காணிக்குது. ஸோ அதனால் அவங்க அந்த பணத்தை என்ன பண்ணுறாங்க, ஒழுங்காக கொடுப்பாங்களாங்கிறதெல்லாம் இருக்குது. ஆனால் ரொம்ப சின்ன இன்சூரன்ஸ் கம்பெனிகள்ங்கிற போது முதல்ல கொத்தாரின்னு ஒன்று இருந்தது, அப்புறம் அது வேறு யார்ட்டையோ கொடுத்துட்டு போயிட்டாங்க. அது மாதிரி கைமாறுற போது நமக்கு சில அந்த சமயத்தில் கிளைம் பண்ணுறதுங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்கலாம். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவாக IRDA ரெகுலேஷன் இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்புறம் ஒரு பெரிய நிறுவனமானு நம்ம பார்த்துக்கணும். அது 2ஐயும் நம்ம பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். சின்ன நிறுவனங்கள் நான் தப்புன்னு சொல்ல, பட் நம்ம போய் பார்க்குற போதே எதை இப்போ ஒரு பார்க்குறதுங்கிறதுல அதுவும் எளிமையானவர்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா அவங்களால விவரங்கள் கண்டுபிடிக்க முடியாதுன்னா நம்ம புதுசாக ஒரு கண்டுபிடிக்கிறத விட ரொம்ப விவரம் தெரிஞ்சவங்க தைரியமாக அங்கே போகலாம். புதிது
சிறிது அவங்க வித்தியாசமாக இருக்காங்கன்றதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். இது வந்து பெரிய நிறுவனங்களுக்கு போய்டுறது பெட்டர். குறைஞ்சபட்சம் நமக்கு அது புரிதல் அதிகமாகிற வரைக்கும். ரெண்டாவது வந்து இந்த கிளைம் செட்டில்மெண்ட்டுங்கிறத நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணாலே அல்லது policybazaar.comனு இருக்குது, அங்கே போய் பார்த்தாலே எல்லா நிறுவனங்களுமே அவங்களுக்கு எவ்வளோ கிளைம் வந்தது, எவ்வளோ செட்டில் பண்ணியிருக்காங்கங்கிறத 90%லேருந்து 98% வரைக்கும் காமிக்கிறாங்க. 93%, 94%, 95%ங்கிறது. இந்த கிளைமில் வந்து 2 விஷயங்கள் இருக்குது. நம்ம ஆரம்பத்தில் கொடுக்குற தகவல்களே தப்பாக இருந்தாலும் கிளைம் வராது. அது வந்து பாலிசி எடுக்கிறவருடைய குற்றங்களாகவும் இருக்கலாம். அல்லது அந்த நிறுவனங்களுடைய நடைமுறையில் அவங்க கொஞ்சம் வாடிக்கையாளர் விரோதமாக நடந்துக்கிறதாகவும் இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஐஆர்டிஏல போய் அதில் இன்சூரன்ஸ் ஆம்பட்ஸ்மன்னு இருக்காங்க, அங்கெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பெரிய நிறுவனங்களில் பெரும்பாலும் அது வராதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஆனால் கூகுளில் எந்தெந்த நிறுவனங்கள் எப்படி பண்ணுறாங்கங்கிறத செக் பண்ணிக்கிறது நல்லது. நல்ல இன்சூரன்ஸ் அட்வைசர்ஸ் இருக்காங்க, இதுக்குன்னே ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. அவங்க 5-6 இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஏஜெண்ட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு விவரங்கள் தெரியும், அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி.